வணக்கம். அகத்தியன் அகாடமி. இன்று முதல் நாள் டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் 21/1/2019. இந்த நாள் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தருணம்னு சொல்லலாம். எப்படின்னா மோஸ்ட்லி ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் செலக்ட் ஆகிட்டு டைப்பிஸ்ட்லேயும் செலக்ட் ஆகிட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்டிங் எடுத்தவங்களை டைப்பிஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணலை. இன்றைக்கி எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களே ஒரு 4-5 பேர் போயிட்டு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் போஸ்டிங் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டில் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ மற்றபடி எந்த ஒரு சான்றிதழ் சம்மந்தமான இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே ஆஸ் யூஷுவல் அவங்க ஜேஏல எந்த அளவுக்கு உங்களுக்கு லீனியண்ட்டாக ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இனி வரும் நாட்கள் கவுன்சிலிங் போகிறவங்க பயப்படாமல் தைரியமாக போங்க. இன்றைய நாள் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4071 போஸ்டிங்கில் 3916 போஸ்டிங் இருக்குது. இன்னும் இன்றைக்கி மட்டும் 157 போஸ்டிங் ஃபில்லாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கம்யூனலில் எந்த ஒரு போஸ்டிங்கும் மோஸ்ட்லி ஃபில் ஆகலை. அதாவது ஒரு நாளைக்கு ஜேஏல போன மாதிரி 20, 15 இந்த மாதிரியெல்லாம் போக கிடையாது. இன்றைக்கு மட்டும் ஜென்ரலில் மட்டும்தான் போஸ்டிங்ஸ் போயிருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 84 ஃபில்லாக இருக்குது இன்றைக்கி மட்டும். அதாவது ஜென்ரல்னால் எல்லா கேட்டகரி வைஸில் இருக்கிறவங்களும் எடுப்பாங்க. ஸோ அதனால தான் ஸ்பீடாக ஃபில்லாக இருக்குது. அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஜென்ரலில் எடுக்க முடியாது, அவங்க கேட்டகரிக்குள்ளாக மட்டும்தான் எடுக்க முடியும். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனும் அவங்க கேட்டகரியில் இருக்க சீட்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியுமே கூப்பிட்ருக்கிறதுனால தான் இவ்வளோ வேக்கன்சிஸ் இன்றைக்கி ஃபில்லாக இருக்குது. குறிப்பாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட இது சற்று குறைவு தான். இதே நிலை நீடித்தால் எங்களுடைய அனாலிசிஸ் விட ஒரு 10 ரேங்க் வரைக்குமே கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 87 ஃபில்லாக இருக்குது. இன்னும் 527 சீட்ஸ் அவைலபிளில் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் பேட்ச் போனவங்க அதாவது 12:30 மணி பேட்ச் போனவங்க தயவு செஞ்சு உங்களுடைய ரேங்க் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சீட் ஹோல்டு பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்னும் ரேங்க் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு அனாலிசிஸ் போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஜென்ரல் விமனில் ஒரு சீட்டு கூட ஃபில் ஆகலைங்க. ஸோ பெண்கள் பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஜென்ரலில் மட்டும்தான் ஃபில் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கு அடுத்தது தான் உங்களுடைய கோட்டாவுக்கு வருவாங்க. அடுத்தது ஜென்ரல் டெஸ்டியூட்டட் விடோ பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சீட் கூட போகலை. அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேன் எதிர்பார்த்தபடி 10 சீட்டு போயிருக்குங்க. இதில் ஸ்பெஷல் கேட்டகரி ஆட் ஆனதுனால மட்டும்தான் அவங்க கேட்டகரி அவங்க சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் கவுன்சிலிங்கில் கொஞ்சம் நிறைய வேக்கன்சி போன மாதிரி தெரியும். ஆனால் ஸ்பெஷல் கேட்டகரி ஆட் ஆனதுனால அவங்களுடைய கேட்டகரியில் மட்டும்தான் எடுக்கிறாங்களே தவிர ஜென்ரலில் அவங்க சூஸ் பண்ண கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்ன் பிளைண்ட் 8 ஃபில்லாக இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ் மேனில் இன்னும் 40 சீட் அப்படியே தான் இருக்குது. இன்னும் டெஃப் ஃபில் ஆகலை. அடுத்து ஜென்ரல் ஆர்த்தோ ஒரு சீட் போயிருக்கு. இன்னும் 9 சீட் அப்படியே தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் விமன் ஆர்த்தோவில் ஒரு சீட் கூட போக கிடையாது. அடுத்தது ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் இருக்கவங்களது 9 சீட்டு தாங்க போயிருக்கு. இன்னும் 155 சீட் அப்படியே தான் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயந்தான். எப்படி பார்த்தீங்கன்னா பின்னாடி ரேங்க்கில் வர்றவங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஜென்ரலில் எடுத்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்டில் குவாலிஃபை ஆனவங்க மட்டும்தான் ஜேஏல செலக்ட் ஆனவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த வேக்கன்சி சீட்டும் சேர்த்து தான் பின்னாடி வர்றவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா 344 பேர் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. அதில் 157 பேருக்கு தான் சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அலாட் பண்ணியிருக்காங்க.
இதில் வந்து மற்ற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேஏலையும் செலக்ட் ஆனவங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம்மில் 155 சீட் அப்படியே தான் இருக்குது. அடுத்து ஜென்ரல் டர்ன் விமனில் 63 சீட். விமன் கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஜென்ரலில் சீட்ஸ் இருக்குங்க, இன்னும் ஃபில்லாக கிடையாது. ஸோ உங்களுக்கு சான்சஸ் எதிர்பார்க்கலாம், நல்லாவே எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஜென்ரல் டர்ன் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் இருந்த 2 சீட்டும் ஃபில் ஆகிடுச்சு. 4 சீட்டில் மொத்தம் 2 சீட் ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 2 சீட் இருக்குது. அடுத்தது ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் மல்டிபிள் டிசேபிலிட்டிஸில் இன்னும் 4 சீட் அப்படியே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரலில் 13 சீட்டு போயிருக்குங்க, இன்னும் 481 சீட் இருக்குது. நாளை இதே நிலை, நாளைக்கு இன்னும் ஒரு 4-5 சீட்டு சேர்த்து போகலாம். இல்லைனா இதே நிலை நீடித்தால் அடுத்த வாரம் 30ஆம் தேதி வரைக்குமே வந்து சான்சஸ் பிரகாசமாக இருக்குது. இன்னும் 481 சீட் பிசிக்கு இருக்குது. விமன் பொறுத்த வரைக்கும் சீட் ஃபில் ஆகலை. அதே மாதிரி பிசி டெஸ்டியூட்டட் விடோ 13 சீட் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் 3 சீட் ஃபில் ஆகிட்டு இன்னும் 48 சீட் இருக்குது. பிசி ஜென்ரல் பிளைண்ட் கேட்டகரியில் 5 சீட்டு ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 11 சீட் இருக்குது. அதே மாதிரி டெஃப் ஆர்த்தோ, விமன் டெஃப் ஆர்த்தோ, இதில் எந்த ஒரு சீட்டுமே இந்த கேட்டகரியில் ஃபில் ஆகவில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 4 சீட் ஃபில்லாக இருக்குது, இன்னும் 143 சீட் இருக்குங்க. ஸோ எதிர்பார்க்கலாம், எங்களுடைய அனாலிசிஸ் வரைக்கும் தாராளமாக கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு இருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி விமன் பிஎஸ்டிஎம் இன்னும் எந்த ஒரு சீட்டும் ஃபில் ஆகலை. டெஸ்டியூட்டட் விடோவும் ஃபில் ஆகலை. எக்ஸ் சர்வீஸ்மேனில் பிசியில் பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் ஒரே ஒரு சீட் ஃபில் ஆகிருக்குங்க, இன்னும் 77 சீட் இருக்குது. அடுத்தது பிசி ஜென்ரல் மல்டிபிள் டிசேபிலிட்டிஸ், விமன் மல்டிபிள் டிசேபிலிட்டிஸ், இதில் எந்த ஒரு சீட்டும் ஃபில் ஆகலை. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிசிஎம்மில் இது வரைக்கும் எந்த கேட்டகரியிலையுமே ஒரு சீட் கூட ஃபில் ஆகலை. ஸோ உங்களுக்கு இனி வரும் நாட்கள் வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அந்த 30ஆம் தேதி 3ஆம் தேதி அதுக்கு மேலே போகிற வரைக்குமே வந்து கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா எம்பிசி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜென்ரலில் 7 சீட்டு தாங்க போயிருக்கு, இன்னும் 362 சீட் அப்படியே இருக்குது. விமன் கேண்டிடேட்ஸ்க்கு இன்னும் ஒரு சீட் கூட போகலை. டெஸ்டியூட்டட் விடோக்கும் ஒரு சீட் கூட போகலை. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 2 சீட் போயிட்டு இன்னும் 43 சீட் இருக்குது. ஸோ பிளைண்டுக்கு ஒரு சீட் போயிருக்கு, 6 சீட் அப்படியே தான் இருக்குது. அடுத்தது டெஃப் ஆர்த்தோ விமன் பிளைண்ட், இவங்களுக்கு எந்த ஒரு சீட்டும் இன்னும் ஃபில் ஆகலை. அடுத்து பார்த்திங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 சீட் போயிருக்குங்க, இன்னும் 101 சீட் இருக்குது. ஸோ எம்பிசி பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஒரு 6 நாட்களில் 5 நாட்கள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம்லும் எந்த ஒரு சீட்டும் ஃபில் ஆகலை. டெஸ்டியூட்டட் விடோ எந்த ஒரு சீட் ஃபில் ஆகலை. அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு சீட் ஃபில் ஆகிட்டு இன்னும் 7 சீட் இருக்குது. மல்டிபிள் டிசேபிலிட்டிஸ் இன்னும் ஒரு சீட் அப்படியே இருக்குது. எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சீட்டு தாங்க இன்றைக்கி ஜென்ரலில் போயிருக்கு, இன்னும் 372 சீட் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல விஷயம். இவங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சியும் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ஆட் பண்ணி இன்றைக்கி மட்டும் ஒரு சீட் தாங்க போயிருக்குது, இன்னும் 372 சீட் அப்படியே தான் இருக்குது. விமன் கேண்டிடேட்ஸ்க்கு 137 சீட். ஸோ இன்றைக்கி அழைக்கப்பட்டதில் பெண் போட்டியாளர்கள் மிக குறைவு. அப்படி அவங்க அழைக்கப்பட்டிருந்தாலும் ஜென்ரலில் அவங்களுக்கு சீட் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா பின்னால் வருபவர்களுக்கு கம்யூனல் கேண்டிடேட்ஸ்க்கு அந்த கம்யூனல் கோட்டாவில் எடுப்பதற்கு சீட் அலாட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்சி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சீட்டுமே ஃபில் ஆகலைங்க, எந்த கேட்டகரியிலுமே எந்த ஒரு சீட்டும் ஃபில் ஆகலை, இன்க்ளூடிங் பிஎஸ்டிஎம். இது வரைக்கும் சீட்ஸ் ஃபில் ஆகலை. இனி வரும் நாட்கள் எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த கடைசி ஒரு 5 நாட்கள் தான் வேகம் எடுக்கும். ஸோ இனி வரும் நாட்கள் எதிர்பார்க்கலாம். எஸ்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாதுங்க, சீட் ஃபில் ஆகலை. அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்சிஏல டெஸ்டியூட்டட் விடோவில் ஒரே ஒரு சீட் மட்டும் ஃபில் ஆகிருக்கு, எஸ்சிஏக்கு சொல்கிறேன். மற்றபடி
SCA டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ PSTMல 7 சீட்டில் 2 சீட் ஃபில்லாக இருக்குது, இன்னும் 5 சீட் இருக்குது. ஸோ இன்றைய நாள் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் தான் சீட் அதிகமாக போயிருக்கு. ஸோ கம்யூனலில் வர கேண்டிடேட்ஸ் தைரியமாக இருங்க, கண்டிப்பாக எங்களுடைய கட் ஆஃப் அனாலிசிஸ் வரைக்கும் தாராளமாக கிடைக்கும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.